தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று முதல் நாம் கிறிஸ்துமஸ் பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம கலேஷியன்ஸ் வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி பண்ணுவது நம்முடைய வழக்கம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய மீட்பின் கிரியை குறித்து தியானிக்க இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். நியூ இயருக்கு அப்புறம் நம்முடைய கலேஷியன்ஸ் பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து நாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்கெட்யூல் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் பைபிள் ஸ்டடிக்கு. இனிமேலிருந்து ஒவ்வொரு செவ்வாய் கிழமை மாலை 6 மணிக்கு இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி பப்ளிஷ் பண்ணப்படும். அதே போல் ஒவ்வொரு புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தமிழ் பைபிள் ஸ்டடி பப்ளிஷ் பண்ணப்படும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி, புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தமிழ் பைபிள் ஸ்டடி. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம் நம்முடைய டெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி ஜெபிச்சிடலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுத்தவர். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை எங்கள் மீது அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு இரட்சகராக, தேவ ஆட்டுக்குட்டியாக நீர் அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இயேசுவின் திரு இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு மகா பெரிய மீட்பை நீர் உண்டு பண்ணியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அவருடைய பிறப்பை குறித்தும், அவருடைய மீட்பை குறித்தும் நீர் எங்களுக்கு அருமையான காரியங்களை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இந்த காலத்திற்கு ஏற்ற சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்கள் தேவைகளை சந்திங்க, அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க. தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசுவை போதிப்பது, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தியானிப்பது. ஒவ்வொரு நம்ம ஊழியத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்களையும், ஈஸ்டர் காலங்களையும், அந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தியானிப்பது நம்முடைய வழக்கம். அதே போலத்தான் இந்த மாதமும் செய்கிறோம். என்னுடைய மனைவியும் புதன்கிழமை காலையிலையும் வியாழக்கிழமை காலையிலையும் கிறிஸ்துமஸை குறித்து, இயேசுவை குறித்து போதிக்கிறாங்க. அந்த போதனைகளும் கேளுங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வெனஸ்டே மார்னிங் அவங்க அந்த மெசேஜ் கேளுங்க. கன்னட பாஷையில் வியாழக்கிழமை காலையில் போதிக்கிறாங்க, அதையும் கேளுங்க. கன்னடம் தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். நாம் இந்த முறை இதைத்தான் நம்முடைய கோல்டன் டெக்ஸ்டாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் நம்முடைய ஃபோக்கஸ். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது
பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷங்களை கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதில் பல நுணுக்கமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆவியானவர் அந்த ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒரு வித்தியாசமான கருத்தை எடுத்து நமக்கு பிரசன்ட் பண்ணுறார். இயேசுவை குறித்த ஒரு குறிப்பான வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறார். இங்கே மத்தேயு படித்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு குறிப்பான வெளிப்பாடு இருக்கிறது. நீங்கள் இந்த மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்ட முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது அவங்க இயேசுடைய பிறப்பின் அந்த காரியங்களை வச்சு ஆரம்பிக்கலை, இல்லை யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை வச்சு ஆரம்பிக்கலை, இல்லை அவருடைய பிறப்பை வைத்தும் ஆரம்பிக்கலை. ஏன்னா மார்க், லூக்கா, யோவான்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா, ரைட்? ஆனால் மத்தேயு பார்த்திங்கன்னா அவர் இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இதுக்கு காரணம் இருக்கிறது, ரொம்ப முக்கியமான காரியம், இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, பைபிளில் ஒரு கம்மா ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கூட வேஸ்ட்டாக போடப்படலை. எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது, எல்லாத்துக்குமே காரணம் இருக்கிறது. நம்முடைய தேவன் சர்வஞானி, ஒருவராய் ஞானமுள்ள தேவன், அளவில்லாத ஞானத்தை உடையவர். அவர் மனுக்குலத்துக்கு தன்னை குறித்த இந்த மாபெரும் வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார். பைபிள் இந்த புஸ்தகத்தில் எதையுமே வேஸ்ட்டாக அவர் எழுதலை, சும்மா இடத்த நிரப்புறதுக்காக எதையுமே எழுதலை. சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். அதை நம்ம கவனித்து நம்ம கவனமாக தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. அப்போ இங்கே ஏன் அவர் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசுடைய பிறப்புக்கு மரியாள் மற்றும் யோசேப்பு மட்டும் காரணம் கிடையாது. அவங்கள மட்டும் கர்த்தர் பயன்படுத்தலை, இன்னும் அதிகமான பேர்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுடைய பிறப்பை குறித்த அந்த கிரியைகள் யோசேப்புடைய திருமண நிச்சயத்தின் போது ஆரம்பிக்கலை, இல்லை யோவான் ஸ்நானகனுடைய அந்த பிறப்பு இல்லையா அங்கே ஆரம்பிக்கலை, இல்லை லூக்கா சுவிசேஷத்தில் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி யோவான் ஸ்நானகனுடைய அப்பா சக்கரியா, அவருக்கு தூதன் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இல்லையா, அந்த நேரத்தில் ஆரம்பிக்கலை. இந்த சுவிசேஷத்தை நிறைவேற்றுவதற்கான வேலைகள் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கே ஆரம்பித்து பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. அதோடைய ஒரு உச்சக்கட்டம்தான் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு, யோசேப்பு மரியாளுடைய திருமணம், அவங்க மூலமாக இயேசு இந்த பூமிக்கு வர்றார். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு அந்த மீட்பின் திட்டத்துடைய நிறைவேறுதல். இங்கே ஆனால் ஆரம்பம் இங்கே கிடையாது. ஆரம்பம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குது, ரைட்? நம்ம அந்த ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஏன்னா இதை அறிந்து கொள்வது முக்கியம். மத்தேயு மூலமாக சொல்லப்படுகிற கருத்து இது, ரைட்? வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. நம் அனைவருக்கும் தெரிந்த விதமாக மனுஷன் பாவம் செய்து விழுந்ததுக்கப்புறம் கர்த்தர் நியாய தீர்ப்பு இங்கே சொல்லுகிறார். மனுஷன் மீது, ஆதாம் மீது, ஏவாள் மீது,
அந்த சர்ப்பத்தின் மீது, பிசாசின் மீது கர்த்தர் வந்து நியாய தீர்ப்பை பேசுகிறார். அப்படி பேசும்போது இங்கே 15ஆம் வசனத்தில் மனுஷனுடைய இந்த வீழ்ச்சிக்கான வீழ்ச்சியிலிருந்து அவன் வெளியில் வருவதற்கான வழிமுறையை இங்கே அறிவிக்கிறார். மனிதனுடைய பாவத்திற்கான பரிகாரம், மனிதனுடைய பாவத்திற்கான பதில், மனிதனுடைய வெற்றிக்கான வழிமுறையை இங்கேயே கர்த்தர் அறிவிக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஆதாம் அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிறான். கர்த்தருடைய படைப்புகளை தூக்கி அப்படியே மொத்தமாக பிசாசு கையில் கொடுத்துருக்குறான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கொந்தளிச்சிருக்க மாட்டோம். கர்த்தர் இங்கே வந்து நியாயம் தீர்க்கிறார். ரைட், ஆதாமுடைய பாவத்துக்கான விளைவுகளையும் அவன் மேலே பேசுகிறாரு, ஏவாளுடைய பாவத்துக்கான விளைவுகளையும் பேசுகிறாரு. ஆனால் அவனை மொத்தமாக தூக்கி எரிஞ்சிடல. ரைட், அவனுடைய மீட்பிற்கான வழிமுறையை இங்கேயே சொல்கிறார். ஹல்லேலூயா. அவனை வெறுத்துறல அவர். அந்த நேரத்தில் கூட அவனை நேசிக்கிறாரு. என் பிள்ளை வெளியில் வரணுமே, போய் மாட்டிக்கிட்டான் பிசாசு கையில், இங்கேருந்து அவன் வெளியில் வரணுமே அப்படின்னு யோசித்து இங்கேயே அவனுடைய மீட்பிற்கான வாக்குத்தத்தத்தை பிதாவானவர் கொடுக்கிறார். வாசிங்க 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் இங்கே வித்துன்றத இங்கே வந்து ஒரு ஆள் மாதிரி பேசுகிறார் இல்லையா? அப்போ வித்துன்னு சொல்லும்போது பிள்ளையை சொல்கிறார் இல்லையா? அவள் பிள்ளைக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லலாம். இன்னொரு வாயில் சொல்கிறதுனா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அவள் வித்துக்கும் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு வந்து வித்து கிடையாது. வித்து என்பது ஆணுடைய காரியம் இல்லையா? அப்போ இங்கேயே அவள் வித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பை இங்கேயே அறிவிக்கிறார். கிறிஸ்து வந்து ஒரு ஆணுடைய வித்து இல்லாமல் பெண்ணின் மூலமாக டைரக்டாக பிறக்க போகிறாருன்றத இங்கேயே கர்த்தர் அறிவிக்கிறார். இயேசுவுடைய பிறப்புக்கு பயன்படுத்தப்பட்ட வித்து ஒரு மனிதனுடைய வித்து கிடையாது. தேவனுடைய வார்த்தை வித்தாக மாறி அந்த வார்த்தையின் மூலமாக இயேசு மரியாளின் வயிற்றில் கர்ப்பம் தரித்தார். புரியுதா? ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தில் பார்ப்பீங்க, வார்த்தை மாம்சமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுடைய பிறப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட வித்து எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கலாம். இதை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக தியானிப்போம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு டேஸ்ட் கொடுக்குறேன். கவனிங்க, கர்த்தர் ஆதியில் மனுஷனை எப்படி உருவாக்குனார்? வித்தை வச்சா உருவாக்குனார். ஆதாம் எப்படி உருவாக்குனார்? வித்து கிடையாது இல்லையா? ஆதாம் அவர் உருவாக்கிட்டு அவனுக்குள்ளே தான் வித்து வச்சார். அவர் தான் வச்சார் இல்லை? அப்போ கவனிங்க, முதல் மனிதனை வித்தில்லாமல் உருவாக்க முடிந்த கர்த்தருக்கு இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவையும் வித்தில்லாமல் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். அதனால் இது வந்து ஏதோ ஒரு புரியாத புதிர்லாம் கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், முதல் மனிதனை வித்தில்லாமல் உருவாக்கின கர்த்தர், முதல் ஆதாமை வித்தில்லாமல் உருவாக்கின கர்த்தர், இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவையும் ஒரு ஆணின் வித்தில்லாமல் உருவாக்கினார். ரைட், பிறக்கச் செய்தார் பூமியில், அப்படி சொல்லலாம். ரைட். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால் இது ஒன்றும் கர்த்தருக்கு ஒன்றும் பெரிய கடினமான காரியம் கிடையாது. நம்ம மனுஷருக்கு அது முடியாத காரியம். ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் சாத்தியம், அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க அதை. அப்போது இயேசுடைய பிறப்பை இங்கேயே அறிவிக்கிறார். இந்த நிமிஷத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மீட்பிற்கான ஆயத்த பணிகள், மீட்பை நிறைவேற்றுவதற்கான ஆயத்த பணிகள் இங்கேயே ஆரம்பிக்குது. இதில் பல பேர் பல விதங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய ரோலை கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க.
அப்படி வருகிற காலங்களில் அப்படி காலம் கடந்து போகும்போது ஆபிரகாம்னு ஒரு மனிதன் வருகிறார். ஹல்லேலூயா. இவரை குறித்து நம்ம ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த ஆபிரகாம் இவரை குறித்த விசேஷம் என்னென்னா, இவர் தேவனோடு ஒரு மாபெரும் உடன்படிக்கை உடைய மனிதர், கர்த்தரிடத்திலிருந்து மகா பெரிய வாக்கு தத்தங்களை பெற்ற மனிதர். பைபிளில் அதி முக்கியம் வாய்ந்த நபர் இவர். ஹல்லேலூயா. அப்போ இங்கே 1ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதியாகமம் 12 1ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே மகா பெரிய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இவருக்கு இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணங்கள் இருக்குது. பாருங்கள், கர்த்தர் தனக்கு கீழ்ப்படுகிற ஆபிரகாமை தெரிந்து கொண்டு இவர் மூலமாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி, அந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்கி, அந்த தேசத்தின் மூலமாக கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வர வேண்டும் என்று திட்டம் போட்டார். அப்போ ஆபிரகாமுக்கு இந்த மீட்பின் கிரியையில் மாபெரும் பங்கு இருக்குது. ஏன்னா இவர் மூலமாகத்தான் இது ஒரு பெரிய விதத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் நோவா அவருடைய வேலையை பார்த்தாரு, ஈனோக்கு அவர் வேலையை பார்த்தாரு, அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இதுக்கான இவர் மூலமாக, இவர் குடும்பத்து மூலமாக, இவர் தேசத்தின் மூலமாக இயேசு வருவார் என்று ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த 2வது வாக்கு தத்தத்தை கவனிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஏதோ ஒரு தேசம், ஒரு ஊர், ஒரு பட்டணம், அப்படி இல்லை. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம், பூமியில் உள்ள தேசங்கள் எல்லாமே உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தம் சுவிசேஷம் என்று கலாத்தியரில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். கலாத்தியர் போலாம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3 7ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, அதாவது மனுக்குலத்தின் ரட்சிப்பை கர்த்தர் முன்னாடியே அறிந்தார் இல்லையா? அவருக்கு தெரியும், அவர் தானே திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. அதை வேதம் முன்பாகவே ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறது. கர்த்தர் இப்படி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இந்த ரட்சிப்பை மனசில் வச்சுக்கிட்டு தான். அதாவது புறஜாதிகள்னால் இஸ்ரவேல் அல்லாத தேசங்கள் எல்லாமே புறஜாதிகள். ஏன்னா இஸ்ரவேல் மட்டும்தான் உடன்படிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். உடன்படிக்கை மனிதர்கள் குடும்பத்தார் மாதிரி பார்க்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கை இல்லாதவர்கள் தான் புறஜாதிகள், அதாவது உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிற தேசங்கள். ஹல்லேலூயா. அப்போது இங்கே இந்த புறஜாதிகள், உடன்படிக்கை இல்லாத தேசங்கள் எல்லாமே இயேசுவின் மூலமாக ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்பதை கர்த்தர் முன்னமாகவே கண்டு அதை ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார். உனக்குள் சகல ஜாதிகளும், அதாவது சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரே இங்கே ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாரு. அந்த வாக்கு தத்துவம் சுவிசேஷம். சுவிசேஷத்தை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு வாய்க்காலாய், ஒரு திறவுகோலாய் அந்த வாக்குத்தத்தம் செயல்பட்டது. இதுக்கப்புறமும் கூட ஆபிரகாமுக்கு கர்த்தர் இதே காரியத்தை பல விதங்களில் வாக்குத்தத்தமாக பேசுகிறார். உதாரணத்துக்கு நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை வெளியில் கூட்டிகிட்டு ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். அதை கவனிங்க. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார்.
நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் 13-18 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அது திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. இது வந்து கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாரையும் உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்த புறஜாதி தேசங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். ரைட், ஹல்லேலூயா. இவ்வனமாய் உன் சந்ததி இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லும்போது ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய புறஜாதி விசுவாசிகளையும் சேர்த்து தான் சொல்கிறாரு அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த வாக்குத்தத்தங்களை பெற்ற மனிதனாக இருக்கிறார். இன்னும் ஒரு பெரிய காரியத்தை பார்ப்போம். இங்கே 17ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான வேலைகள் வாக்குத்தத்தங்கள்லாம் நடக்குது. உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. கர்த்தர் பெரும் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. ரைட், கர்த்தர் வந்து ஆயத்த வேலையை ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி 22ஆம் அதிகாரம் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை வந்து மக்கள் இங்கே நடக்கிற காரியத்தை, அதாவது ஆபிரகாம்கிட்ட வந்து கர்த்தர் ஈசாக்க பலியா குடு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சிலர் வந்து இதை வெறும் ஒரு சோதனை மாதிரி மட்டும் பார்க்குறாங்க. அதாவது கர்த்தர் வந்து ஆபிரகாம் தனக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்ப்போம். யாரை நேசிக்கிறான், என்ன நேசிக்கிறானா இல்லை அவர் பையனை நேசிக்கிறானா, யார் மேலே ரொம்ப பாசம்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கர்த்தர் வந்து இதை செஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. இதில் கீழ்ப்படிதல், அன்பு இதெல்லாம் அடங்கி இருந்தாலும் அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஏன்னா கர்த்தர் மீது ஆபிரகாமுக்கு அன்பு இருந்தது. கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கர்த்தரை தன்னுடைய பிள்ளையை காட்டலாம் அதிகமாக நேசிக்கிறார். அதெல்லாம் இருக்குது, கரெக்டு தான் அதெல்லாம். ஆனால் இது வெறும் அதை நிரூபிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இதுக்குள்ளே பெரும் பின்னணி இருக்குது. இது வந்து இயேசு இந்த பூமிக்கு லீகலாக நியாயமான விதத்தில் உள்ளே வர்றதுக்கு, ரைட், ஒரு மனுஷனாக இந்த பூமிக்குள்ளே வந்து மீட்பை உண்டு பண்ணுவதற்கு ஒரு வாசலை திறக்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஆண்டவராக இயேசு யோவான் 10 மனுஷகுமாரன் வந்து தன்னையும் ஒரு திருடனையும் வித்தியாசப்படுத்தி பேசுகிறார். திருடன் வந்து பின்வாசல்லேருந்து வருவான், அவன் திருட்டுப்பேன். ஆனால் நான் வந்து வாசலில் நுழைஞ்சு வருவேன் அப்படின்றார் இல்லையா? ஹல்லேலூயா. ரைட். ஏன்னா அது உண்மை. பிசாசு வந்து திருட்டுத்தனமாக ஆதாம்கிட்ட வந்து அவன்கிட்ட சோதித்து இந்த பூமியை பிடுங்கிக்கிட்டான் இல்லையா? ஹல்லேலூயா. இந்த பூமியின் மேலே இருக்கிற ஒரு ஆளுகையை அவன் எடுத்துக்கிட்டான். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை அதிகாரத்தை அவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் ஏசப்பா அந்த மாதிரி வந்து ஏமாற்றி வஞ்சித்து மீட்பை உண்டு பண்ண போகிறதில்ல. ஹல்லேலூயா. வாசலில் டைரெக்டாக நேராக நியாயமான விதத்தில் சட்டப்பூர்வமான ரீதியில் அவர் இந்த பூமிக்குள்ளே வந்தார். அப்படி அவர் பூர்வமாக லீகலாக நியாயமான விதத்தில் பூமிக்கு வர்றதுக்கு ஆபிரகாம் தான் வாசலை திறந்தார். ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள், இன்னொன்று ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். இங்கே ஆபிரகாம் வந்து என்ன செய்தார்ன்றதை கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 22:2 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். டைம் வேஸ்டே பண்ணல பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டார். கொஞ்சம் விட்டுருந்தா ஈசாக்கை வெட்டியிருப்பார். ஆனால் கர்த்தர் வந்து பிள்ளைகளை பலி கொடுக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பமே கிடையாது. இது வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்றால் அவர் வந்து ஒரு பெரிய வாசலை திறக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் மனுக்குலத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக செயல்படுகிறார். ரைட். ஹல்லேலூயா. எப்படி ஆதாமுடைய கீழ்ப்படியாமை மொத்த மனுக்குலத்துக்கும் வீழ்ச்சியை கொண்டு வந்துச்சோ. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் போய் நம்ம என்ன ஏதேன் தோட்டத்தில் டெஸ்ட்டு பாஸ் பண்ணாமல் ஃபெயில் ஆனோமா? கிடையாது. ரைட். நம்முடைய பிதாவாகிய ஆதாம்
சோதனைக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து அவர் விழுந்தார் இல்லையா? அவருடைய வீழ்ச்சி மொத்த மனுக்குலத்தின் வீழ்ச்சியாக மாறினது. அதே போல தான் இங்கே ஆபிரகாம் மனுக்குலத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக செயல்படுறார். கர்த்தர் ஒரு விலையேறப்பெற்ற காரியத்தை கேட்குறாரு. அவருடைய நேசகுமாரனை, ஏகசுதன்னா ஒரே பையன், ரைட், ஏகசுதனை பலியாக கேட்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமும் கர்த்தருடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய பிள்ளையை பலியாக கொடுக்கிறார். விட்டா வெட்டியிருப்பார், ஆனால் வெட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தர் நிப்பாட்டிட்டார். ஏன்னா ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை ஆவிக்குரிய உலகம் முழுவதற்கும் நிரூபிக்கும் விதமாக கர்த்தர் இதை செய்ய சொல்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க ஆபிரகாம் என்ன செய்கிறாரு. கர்த்தர் பார்க்குறாரு, வானதூதர்கள் பார்க்குறாங்க, பிசாசு பார்க்குறான். எல்லாருக்கும் முன்பாக ஆபிரகாம் ஈசாக்கை வெட்ட துணிந்தார். ஆல்மோஸ்ட் வெட்ட போகிற சமயத்தில், கத்தியை இறக்குற நேரத்தில் கர்த்தர் வந்து நிப்பாட்டுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 11ஆம் வசனத்தை 10லேருந்தே வாசிப்போம். அதே அதிகாரம் ஆதியாகமம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இது வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் முடிவை ஆரம்பத்திலே அறிவிக்கிற தேவன். அவர் யார் என்ன எப்போ செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலுமே வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் முன்பும் ஆபிரகாமுடைய இந்த கீழ்ப்படிதல் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த காரியத்தை நடப்பித்தார். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்குமே தெரியும் விதமாக பகிரங்கமாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இந்த கீழ்ப்படிதல் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை மனுக்குலத்திற்கு பாவத்திற்காக பலியாக கொடுப்பதற்கு வாசலை திறந்தது. ஆபிரகாம் தன்னுடைய ஏகசுதனை, தன்னுடைய நேசகுமாரனை பலியாக கொடுக்க ஆயத்தமானபடியினால் அந்த கீழ்ப்படிதல் இப்போ பிதா மனுக்குலத்தை மீட்கும்படி தன்னுடைய ஒரே குமாரனை மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பி மனுஷகுலத்தின் மீட்பிற்கு அவரை பலியாக கொடுக்க அந்த வாசல் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ கவனிங்க, இயேசுவுடைய பிறப்பிற்கு ஆபிரகாமுடைய பங்கு மாபெரும் பங்கு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, மகா பெரிய பங்கு இருக்குது அவருக்கு. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் மூலமாக தான் நம்ம ஆண்டவராகி இயேசு இந்த பூமிக்குள் வந்தார். இங்கே அடுத்து சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்துவத்தை கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 16ஆம் வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். நல்லா கவனிங்க, ரைட்? ஏசப்பா திரும்ப கர்த்தர் வந்து இதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுக்க இந்த காரியத்தை செய்தபடியால். இதுதான் காரணம், இதுதான் அந்த வாசலை திறக்குது. இந்த கீழ்ப்படிதல் தான் அந்த வாசலை திறக்குது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இது வந்து இயேசுவை விசுவாசிக்கிற யூதர்கள் ப்ளஸ் இயேசுவை விசுவாசிக்கிற புறஜாதி மக்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், கவனிங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சந்ததிகள்னு வந்திருக்கக்கூடாது, உன் வித்து யோர் சீட் அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னு சொல்கிறேன். அல்லேலூயா.
கலாத்தியரில் நீங்கள் போய் பாருங்கள். கலாத்தியர் இங்கே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 16ஆம் வசனத்தை. ஆபிரகாமும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்ற அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதாவது சிங்குலர் இது, ரைட்? அல்லேலூயா. மொத்த தேசத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் இது குறிக்கல. இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த காரியம் மொத்த தேசத்தையும் குறிக்கல, ரைட்? ஒரே ஒரு ஆள், ஒரு சந்ததி, ஒரு வித்து, ரைட்? கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த வித்து யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே தான் சுவிசேஷம் உறுதிப்படுத்தப்படுகிறது, ரைட்? இவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் ஆல்ரெடி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் இந்த கீழ்ப்படிதல் தான், ரைட், அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை உறுதிப்படுத்துச்சு. அல்லேலூயா. இதை நம்ம இப்படி வாசிக்கலாம். உன் சந்ததியாகிய இயேசுவின் மூலமாக, ரைட், உன் சந்ததியாகிய இயேசுவின் மூலமாக பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் இப்படியே வாசிக்கலாம். அந்த சந்ததின்ற இடத்துல நீங்கள் இயேசுன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஆவியானவரே அங்கே சொல்லியிருக்கிறார் இல்லையா கலாத்தியரில். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது அதை இப்படி கொஞ்சம் வாசிப்போம். 18ஆம் வசனம், ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள், அதாவது இயேசுவுக்குள், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தான் ஆணையிடுகிறார். இயேசுவின் மூலமாக மொத்த மனுக்குலமும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. எப்படி ஆதாமுடைய கீழ்ப்படிதல் மனுக்குலத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்ததோ அதே போல் ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் மனுக்குலத்தின் மீட்புக்கு வழிவகுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? அதனால தான் முதல் ஆபிரகாம் பேர் போடப்பட்டிருக்குது அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில், ரைட்? அடுத்து யாரை குறித்து சொல்கிறாரு? தாவீது. ஏன் தாவீது? ஆபிரகாமை போலவே தாவீதும் கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்களை பெற்ற மனிதன். 2 சாமுவேலுக்கு போகலாம். 2 சாமுவேல். அல்லேலூயா. இங்கே பார்த்தோம்னா 7ஆம் அதிகாரம். இங்கே நாத்தான் தீர்க்கதரிசியும் தாவீது ராஜாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அஃபிஷியல் கான்வர்சேஷன் கிடையாது, ஒரு அரசாங்க ஒரு இன்டராக்ஷன் மாதிரி கிடையாது, பிஸ்னஸ் டீல் மாதிரிலாம் இல்லை. 2 நண்பர்கள், ஏன்னா தாவீது ராஜாவுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல நண்பர்னு கூட சொல்லலாம். பல நேரங்களில் நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கை வகிப்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ 2 பேரும் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ராஜாவுடைய அந்த கோர்ட்டில் பேசப்படுற காரியம் இல்லை, அதே மாதிரி இது தேவாலயத்தில் பேசப்பட்ட காரியம் இல்லை. தாவீது ஒரு வீட்டில் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, ரைட்? அப்போ சொல்லப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கவனிங்க. முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது, அது முக்கியம், அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில், வீட்டில் உட்காந்துருக்கும்போது. இப்போ ராஜாவுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சத்துருக்கள் மீதெல்லாம் ஆல்ரெடி வெற்றி உண்டாயிருச்சு. அவருக்கு இப்போ ஒரு இளைப்பாறுதல் காலம், ரெஸ்ட்டு, ரைட்? அப்போ ஒரு பீஸ்ஃபுல் டைமில், எந்தவித பிரச்சனையும் இல்லாத நேரத்தில் அவரும் தீர்க்கதரிசியும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான். மனசில் ஒரு ஏக்கம் பாருங்கள் தாவீதுக்கு. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல வீடு இருக்குது, ஆனால் என் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு டென்ட்டில் இருக்குதே, ரைட்? கர்த்தருக்கு நான் ஒரு வீட்டை கட்டணும், ஒரு அரண்மனையை கட்டணும்னு அவனுக்குள்ளே அப்போயே ஒரு எண்ணம், ரைட்? அதை பேச்சு வாக்கில் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார். முதல்ல பார்த்திங்கன்னா நாத்தான் தீர்க்கதரிசி சாதாரணமாக ஒரு இயற்கையான விதத்தில் பதில் சொல்கிறார். என்னென்னா, அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான்.
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியம் என்னென்னா, தாவீது ராஜாவோட கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவர் செய்வதெல்லாம் கூட இருந்து வாய்க்க பண்ணுகிறார். தாவீதை கர்த்தர் வந்து சத்துருக்கள்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றுறாரு. சவுல் ராஜாட்ட இருந்தும், பிலிஸ்தியர் கையிலிருந்தும், மற்ற சத்துருக்கள் கையிலிருந்தும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றி பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. பல வெற்றிகளை கொடுத்துருக்கிறாரு. தேசத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்ததுனால எல்லாருக்குமே தெரியுது கர்த்தர் வந்து தாவீது கூட இருக்கிறாரு அப்படின்னு. அதனால் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுங்கள், மனசில் இருக்க செய்யுங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார்ல அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறாரு. ஆனால் அன்றைக்கி ராத்திரியே கர்த்தர் நாத்தானுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்குறார். இப்போ அதுக்கப்புறம் பேசுனதெல்லாம் பாருங்கள், தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லலை, தேவனுடைய வார்த்தையை இங்கே அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும்போது தாவீதை வந்து கர்த்தர் பாராட்டுறாரு. நீ எனக்கு வந்து இப்படி வீடு கட்டணும்னு நீ நினைக்கிற, நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை, ரைட், ஆனால் நீனே இதை யோசித்து இப்படிலாம் பிளான் போடுற, இந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்ததுனால. ஹல்லேலூயா, ரைட், ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 11ஆம் வசனத்தை கவனிங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஏன் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டதுன்னா, தாவீது கர்த்தருக்கு வீட்டை கட்டணும்னு நினச்சார், விரும்பினார், செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ரைட், நாத்தான் தீர்க்கதரிசி மட்டும் அன்றைக்கி போய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லலைன்னா செஞ்சுருப்பார். எப்படி ஆபிரகாமை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தர் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லினா வெட்டியிருப்பாரோ, அதே போல் தான் இங்கே நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் நிப்பாட்டு, நீ கட்டக்கூடாது, உன் பிள்ளை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லலைன்னா தாவீது நிச்சயமாக வீட்டை கட்டியிருப்பார், கர்த்தருக்குன்னு தேவாலயத்தை கட்டியிருப்பார். அதனால தான் கர்த்தர் மடமடன்னு தீர்க்கதரிசியை உடனே அனுப்புகிறார், ராத்திரியோட ராத்திரியா. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே கவனிங்க, கர்த்தர் எப்படி ஆபிரகாம் வெட்டுறதுக்கு முன்னாடியே இவன் வெட்டிடுவான்ன்றதை பார்த்துட்டு நிப்பாட்டுப்பான்னு சொன்னாரோ, ரைட், அதை அவன் வெட்டின மாதிரியே அதை எடுத்துக்கிட்டார் கர்த்தர், இல்லையா? ஹல்லேலூயா. அவனுக்கு அப்படி எடுத்துக்கிட்டு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ரைட், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு, இல்லையா? இங்கே கர்த்தர் தாவீதோட இந்த விருப்பத்தை பார்த்துட்டு இவர் செஞ்சே தீர்வாருன்றதை பார்த்துட்டு கர்த்தர் இவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நான் உனக்கு வீட்டை கட்டுறேன், நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படி சொல்லிட்டு வரும்போது கர்த்தர் வந்து 16ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். இங்கே வந்து கர்த்தர் இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அதாவது உன்னுடைய குடும்பமும் உன் டைனஸ்டி, உன்னுடைய சிங்காசனம், உன்னுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, பாபிலோனால் இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டு அந்த சிறையிருப்பு நடந்ததுக்கப்புறம் தாவீதுடைய குடும்பத்தின் ஆளுகை நிறுத்தப்பட்டது, ரைட். அதுக்கப்புறம் தாவீதுடைய குடும்பத்தார் சிங்காசனத்தில் இல்லை, ரைட், ஏசப்பா பிறக்கிற வரைக்கும், இல்லையா? அங்கே தான் கர்த்தர் மறுபடியும் சொல்கிறாரு, ஏசப்பாவை குறித்து பேசும்போது அவருடைய தாப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு, இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது கவனிங்க, இது வந்து தாவீதுடைய அந்த இயற்கையான குடும்பத்தை மட்டும் கர்த்தர் மனசில் வச்சு சொன்ன காரியம் கிடையாது. இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனசில் வச்சு சொன்ன காரியம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே மரணம் இருக்குது, எல்லாருமே மரணத்தினால் தடுக்கப்படக்கூடிய ஆட்கள், இல்லையா? தாவீதும் மரித்து போனார், சாலமனும் மரித்து போனார், அவருடைய சந்ததியாரும் மரித்து போனார்கள். யாராலையும் நிலையாக சிங்காசனத்தில் உட்கார முடியாது. ஆனால் ஒருத்தரால் முடியும். தாவீது வம்சத்தில் வந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நிரந்தரமாக சிங்காசனத்தில் உட்கார முடியும். இந்த சத்தியம் வந்து பார்த்திங்கன்னா வேதத்தில் போதிக்கப்படுகிறது ஒரு 2 இடத்துல. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை போனீங்கன்னா, பேதுரு ஒரு சங்கீதம் 16 இருக்கு இல்லையா, அதை எடுத்து வந்து இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து
பேசுகிறார் இல்லையா? அப்படி பேசும்போது இந்த சத்தியத்தை சொல்கிறாரு பாருங்களேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 25 வாசிப்போம். அவரை குறித்து, அதாவது இயேசுவை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். தாவீது தான் இதை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார் இல்லையா? ஏன்னா அவர் தான் பாதாளத்திலிருந்து எழுந்து மறுபடியும் உயிரோடு எழும்பினார். ரைட்? அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் செஞ்சார் இல்லையா? அதை தான் இங்கே பேதுரு சொல்கிறார். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். இது தாவீது தன்னை குறித்து சொன்ன காரியம் கிடையாது. ஏன்னா தாவீது இயற்கையான மனிதன். அவனும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இன்றைக்கி வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் தாவீது ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். 30ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் தீர்க்கதரிசியாக இருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அப்போ இந்த பிரின்சிபலை பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா இயேசு மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்து என்றென்றும் வாழுகிறவர். அவருடைய ஆட்சி மட்டும்தான் என்றென்றைக்கும் நீடிக்கிற ஆட்சி. அப்போ கர்த்தர் தாவீது உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் என் முன்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு அங்கே அந்த இடத்துல உக்காந்து என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார் என்பதை அங்கே அறிவிக்கிறார் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. இப்படி தாவீதுக்கு பல இடங்களில் ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ரைட்? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஏசு அவருடைய சந்ததியில் வருவார், அவர் அந்த இடத்துல உட்காந்து ஆட்சி பண்ணுவார் அப்படின்றத கர்த்தர் பல இடங்களில் வலியுறுத்துகிறார். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 89 இங்கேயும் பாருங்கள், கர்த்தர் இந்த காரியத்தை தாவீதுக்கு சொல்லுகிறார். இது தாவீதுடைய இரக்கங்களை குறித்த ஒரு சங்கீதம். கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணின மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா. 34ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். அப்போ இந்த என்றென்றைக்கும் இட்டர்னல் ஃபார் எவர் அப்படின்னும் போது அது இயேசுவை குறித்து மாத்திரம்தான் சொல்ல முடியும். வேறு யாரை குறித்தும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே மரணத்துக்கு உட்பட்டவர்கள், எல்லாருமே மரித்தார்கள். நீங்கள் எபிரேயரில் பார்க்கலாம். இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக செயல்பட்டார், பூமியில் இருக்கும்போது தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டார். அதே நேரத்தில் அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் பிரதான ஆசாரியராகவும் செயல்படுகிறார் இல்லையா? அப்போ அவருடைய ஊழியத்தின் மேன்மையை போதிக்கும்போது பரிசுத்தாமியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இப்படி சொல்கிறார். அதை கொஞ்சம் கவனிங்க. 25ஆம் வசனத்தை பாருங்கள். இல்லை 23 வாசிப்போம். அன்றியும் அவர்கள், அதாவது மற்ற இந்த ஆரோன் சந்ததியில் மற்ற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்களாம் மரணத்தின் நிமித்தம் நிலைநிறுத்தக்கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க.
இப்போ பாருங்கள், தாவீது மரித்தார், அவர் இடத்துல சாலமன் ராஜாவானார். சாலமோன் மரித்தார், அவர் இடத்துல ரெகொபோவாம் ராஜாவாகிறாரு. ரெகொபோவாம் மரித்ததுக்கப்புறம் அகியா வர்றாரு. இப்போ அகியா, அப்புறம் ஏசா, அப்புறம் யோசபாத், ஊரியா, இப்படி பல பேர், யோசையா, எசக்காயா, இப்படி எத்தனையோ பேர் வர்றாங்க இல்லையா? அல்லேலூயா. எல்லாருமே மரணத்தினால தடுக்கப்படுகிறாங்க. பிரதான ஆசாரியர்களையும் அப்படி தான். ஆரோன் மரித்தார், ரைட், எலியேசர் மரித்தார், பினெகாஸ் மரித்தார், அப்படியே வரிசையாக வராங்க இல்லையா? அல்லேலூயா. அதான் அந்த பிரின்சிபல் இங்கே கொஞ்சம் கவனிங்க. 24, இவரோ என்றென்றைக்கும், இயேசுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மாறிப்போகாத ஆசாரியத்துவம் மட்டுமல்ல, மாறிப்போகாத ராஜ்யமும் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 25ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர், இந்த பாயிண்ட்டை கவனிங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்கள் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து என்றென்றைக்கும் ஆளக்கூடிய ஒரே நபர் இயேசு. அவர் மூலமாக மட்டும்தான் தேவன் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட முடியும். ஏன்னா என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரே ஒருத்தர் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ரைட். அப்போது தாவீது தேவனுடைய இரக்கங்களை பெற்றவர், கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்களை பெற்றவர். அல்லேலூயா. இப்படி ஆபிரகாமை போலவே தாவீதும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தார். இன்னொரு காரியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, மரியாள் ஆவியால் நிரம்பி எலிசபெத்துடைய வீட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1. இங்கே மரியாள் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்க. 54ஆம் வசனம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். மரியாள் இங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, ரைட், இந்த காரியத்தை சொல்கிறாங்க. ஏன் கர்த்தர் இயேசுவை பூமிக்குள்ளே பிறக்க செய்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த இரக்கத்தை நிறைவேற்றும்படி. ரைட். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாகத்தான் இஸ்ரவேலுக்கும் பூமி அனைத்துக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். அவருடைய ரட்சிப்புக்கு, மீட்புக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஜக்கரியாவும் இதே காரியத்தை சொல்கிறார். கவனிங்க. அல்லேலூயா டு ஜீசஸ். ஜக்கரியா என்ன சொன்னார்னு கொஞ்சம் பார்ப்போம். 67ஆம் வசனம், அதே அதிகாரம், லூக்கா 1. அவனுடைய தாப்பனாகிய ஜக்கரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். கவனிங்க, யாரை மென்ஷன் பண்ணுறாரு? ஆபிரகாம் இல்லையா? குறிப்பாக சொல்கிறார், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு, அந்த ஆணையை நிறைவேற்றும்படி ஆதிமுதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு, கவனிங்க, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் தான் குறிப்பாக சொல்லப்படுகிறார்கள். ஆபிரகாம், தாவீது. அவங்க தான் மெயின் கேரக்டர் இதில். புரியுதா? இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் 2 அதிமுக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், தாவீது. மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஜக்கரியாவாக இருக்கட்டும், எலிசபெத்தாக இருக்கட்டும், யோவான் ஸ்நானகனாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், மரியாளாக இருக்கட்டும், ரைட்,
சிமியோன், அன்னாள், அவங்களாம் பரிந்துரை செய்தவங்களே, அந்த ஜெப வீரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்புறம்தான். பிரதான வேலையை செஞ்சது யார்? ஆபிரகாம், தாவீது. புரியுதா? மற்றவங்களும் நிறையா செஞ்சுருக்கிறாங்க. ரைட்? அங்கே சொல்லப்பட்ட மாதிரி எல்லா தீர்க்கதரிசிகளும் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசம் மொத்தமும் இதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்க. ரைட்? மோசே, எலியா, எலிஷா, மற்ற ராஜாக்கள், மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாமே இதில் இந்த மீட்பின் திட்டத்தில் பெரும் பங்கு வகித்தவர்கள். எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருலேயும் பிரதானமான 2 ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஆபிரகாம், தாவீது. ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் அங்கே ஆரம்பிக்கும்போது யோசேப்பு மரியாள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலை, இல்லை யோவான் ஸ்நானகன்ட்டு இருந்தோ, இல்லை ஜக்கரியா எலிசபெத்துட்டு இருந்தோ ஆரம்பிக்கலை. அவர் ஆரம்பிக்கும்போது ஆபிரகாம், தாவீது, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. அந்த வம்ச வரலாறை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் யோசேப்பு மரியாள்கிட்டே போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த மெசேஜில் தொடர்ந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவருடைய மீட்பின் திட்டங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த போதனையில் ஜாயின் பண்ணதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.